10வது பாடத்துல நாம முதாரியான ஃபேலை பார்க்க போகின்றோம். 1ல இருந்து 9வது பாடம் வரை மாதியான ஃபேல்களை என்ன செஞ்சாங்க, ஃபோக்கஸ் பண்ணாங்க. இதுவரைக்கும் மாதியான ஃபேல்கள்ல பல சீகாக்களை கொண்டு வந்தார்கள். ஃபஅல்து, ஃபஅல்னா, ஃபஅலு, ஃபஅலா, இது போன்ற சீகாக்களை மற்ற வெர்புகளோடு ஃபேல்களோடு இணைத்து கொண்டு வந்து பயிற்சி செஞ்சாங்க. 10ல இருந்து என்ன கொண்டு வராங்கன்னா முதாரியான ஃபேல்களை நமக்கு பயிற்சி கொடுக்க போறாங்க. முதாரியா, முதாரியானா என்ன? பிரசன்ட் டென்ஸ் மற்றும் ஃபியூச்சர் டென்ஸ். அரபிக்கை பொறுத்தளவுல 3 டென்ஸ் இருக்குது. 3 விதமான வினைச்சொற்கள் இருக்கின்றன. ஒன்று பாஸ்ட் டென்ஸ், கடந்த கால வினைச்சொல். இரண்டாவது நிகழ்கால மற்றும் வருங்கால, ரெண்டுக்குமே ஒரே தான், நிகழ்கால மற்றும் வருங்கால வினைச்சொல். பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ் ரெண்டுக்குமே ஒரு, அது இதைத்தான் என்ன செய்வாங்கன்னா முதாரியா என்று சொல்லுவார்கள். முதாரியா. மூன்றாவது அம்ரு, ஏவல் வினை. அம்ரு, அம்ரு ஃபேல் என்றால் மாதியான ஃபேல் என்றால், ஃபேலுல் மாதி என்றால் கடந்த காலம், ஃபேலுல் முதாரியா என்றால் வருங்காலத்திற்கும் சொல்லலாம் நிகழ்காலத்திற்கும் சொல்லலாம். ஃபியூச்சர் டென்ஸ் அண்ட் பிரசன்ட் டென்ஸ், அந்த இடத்தை கவனிச்சு நாம அர்த்தம் வச்சுக்கிடணும். அம்ரு அப்படின்னா ஃபேலுல் அம்ரு என்றால் கமாண்ட் வெர்ப், கட்டளை வினைச்சொல். மாதியான ஃபேல்களுடைய சீகா எப்படி இருக்கும்னு பார்த்தோம். ஃபஅல என்று இருக்கும் என்று பார்த்தோம், அப்படிதானே? ஃபஅல. இதுல ஐன் கலிமாவிற்கு கஸ்ராவும் வரலாம், தம்மாவும் வரலாம். அது அந்தந்த வினைச்சொல்லை பொறுத்தது, அந்தந்த ஃபேலை பொறுத்து. கரும, கசர என்று ஐன் கலிமாவுடைய ஹரக்கத் மாறலாம். ஆனா அசல் எப்படி இருக்கும்னா ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா. முதாரியான ஃபேல்களை பொறுத்தவரை எப்படி இருக்கும்னா அதனுடைய அசல் வடிவம் ஒரு முதாரியான எழுத்து இருக்கும். அதனை தொடர்ந்து ஃபா கலிமாவிற்கு சுக்குன் வைக்கப்பட்டு லாம் கலிமாவிற்கு ரஃபா செய்யப்படும். வழக்கம் போல ஐன் கலிமா ஃபதஹாவும் வரலாம், கஸ்ராவும் வரலாம், தம்மாவும் வரலாம். அது அந்தந்த ஃபேல்களை பொறுத்து. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பயிற்சி செய்ய செய்ய வந்துடும். இப்போ இது என்ன முதாரியான எழுத்து அப்படின்னா, முதாரியான எழுத்துக்கள் 4 இருக்கின்றன. யா, தா, அலிஃப், நூன். இந்த 4 எழுத்துக்களும் முதாரியான எழுத்துக்கள் என்று சொல்லப்படும். ஏன்னா முதாரியில இந்த 4 எழுத்துக்கள் பயன்படுத்தப்படுவார்கள். அதிகப்படியாக மாதியான ஃபேலிற்கு முன்பாக அதிகப்படியாக இந்த 4 எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று வரும். இதை ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா நஅதி என்று சொல்லுவார்கள். நஅதி, நஅதி. இந்த வார்த்தையை அர்த்தம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும், முதாரியாத்தினுடைய எழுத்துக்கள் ஞாபகம் வந்துடும். நூன், அலிஃப், தா, யா, நஅதி. இப்ப இதுல ஏதாவது ஒரு எழுத்து என்ன செய்யும், அந்த ஃபா கலிமாவிற்கு முன்பாக வரும். காயிபிற்கு பெரும்பாலும் யா என்ற எழுத்து தான் வரும். இப்போ காயிபை அடையாளமாக வைத்து நாம பார்ப்போம் என்றால் எஃப் அலு, எஃப் அலு, இதுதான் முதாரியான ஃபேல்களுடைய அசல் வடிவம். ஐன் கலிமாவிற்கு ஃபதஹாவும் வரலாம், கஸ்ராவும் வரலாம், தம்மாவும் வரலாம். அது ஒரு சில ஃபேலுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ யஃப்அலு, யஃப்இலு, யஃப்உலு என்று ஏதேனும் ஒரு வடிவத்தில் இந்த முதாரியான எழுத்து வரும். அதே போல யாவுக்கு பதிலாக நூனும் வரலாம், அலிஃப் வரலாம், தா வரலாம். நூன் என்பது முத்தக்கல்லிம் ஜம்முவிற்கு உபயோகப்படுத்தப்படும்.
அலிஃப் என்பது முத்தக்கல்லிம் முஃப்ரதிற்கு உபயோகப்படுத்தப்படும். முத்தக்கல்லிம்னா என்ன? ஃபர்ஸ்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன் புளூரலுக்கு யாவிற்கு பதிலாக நஃப்அலு நூன் உபயோகப்படுத்தப்படும். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருக்கு வந்து அலிஃப் உபயோகப்படுத்தப்படும். தா என்பது காயிபுலையும் உபயோகப்படுத்தப்படும். அதே நேரத்தில் முகாத்தபிலையும் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன். நம்ம மீசான்ல இந்த சீகாக்களை எல்லாம் பார்த்திருக்கின்றோம். ஒரு முறை என்ன செய்யுங்க, 4வது பாடத்திற்கு பிறகு இந்த முதாரியான ஃபேல்களுடைய சீகாக்கள் வரும். அதை நீங்கள் ஒரு முறை படித்து கொண்டால் இதற்கு பின்னால் வரக்கூடிய முதாரியான ஃபேல்களுடைய அர்த்தங்கள் உங்களுக்கு எளிதாக புரியும். சரி, இந்த முதாரியான ஃபேல்களைத்தான் இந்த பாடத்தில் இருந்து நாம் என்ன செய்ய போறோம்? பயிற்சி செய்ய போறோம். அத்தர்சுல் ஆஷிர் 10வது பாடம் 10th lesson. ذهب زكريا لزيارة حامد بعد صلاة الفجر. ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ஹாமிதை சந்திப்பதற்கு ஜக்கரியா சென்றார். Zakaria went to visit Hamid after the subh prayer, fajr prayer. வலக்கின்னஹு, லாக்கின்ன என்பது எனினும், வ and மற்றும், லாக்கின்ன எனினும் இருந்த போதிலும், பட் ஹூ அவர், மா வஜதஹு ஜக்கரியா ஹாமிதை பெற்றுக்கொள்ளவில்லை. ஃபில் பைத்தி அவருடைய வீட்டிலே ஹாமிதை பெற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா அவர் ஹாமிது வீட்டில் இல்லைன்னு அப்படிங்கிற அர்த்தம். இந்த வஜத என்பது பெற்றுக்கொண்டார்னா கையில பெற்றுக்கொண்டது இல்லை. நம்மளுடைய புழக்கத்திற்கு ஏற்ப நம்ம அந்த அர்த்தத்தை வேணா என்ன செஞ்சுக்கலாம். ஒரு சில இந்த கண்டுகிட்டியா அப்படிம்பாங்க, அவரை பாத்தியா அப்படின்னு ஒரு சில இடத்துல பார்ப்பாங்க. ஒரு சில ஊர்ல எப்படி கேட்பாங்கன்னா கண்டுகிட்டியா அப்படின்னா, கண்டுகிட்டேங்கன்னா கண்ணை அப்படி திறந்து பார்த்தாங்க அப்படின்னு கிடையாது. அந்த ஆள் போறாரு, அவரை கண்டுகிட்டியா அப்படின்னா அவரை பாத்தீங்களா அப்படின்ட்டு. அது மாதிரி வஜத என்பது ஆப்டைன்டு, பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரும். வலாக்கின்னஹு மா வஜத, மா வந்து ஹர்ஃப் நஃபி, நஃபியினுடைய எழுத்து. மா வஜதஹு ஹாமிதை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்போ வீட்டில் ஹாமிது இல்லை. ஃபகால லி இப்னிஹி மூசா, ஃபகால ஜக்கரியா கேட்டாரு, லி இப்னிஹி ஹாமிதுடைய மகனிடத்தில், லி இப்னிஹி, ஃப கால ஃபஅல் மாதி, லி ஹர்ஃபுல் ஜர்ர், இப்னி இஸ்முல் மஜ்ரூர் முதாஃப், ஹி முதாஃப் இலைஹி, அவருடைய மகனிடத்தில் கேட்டார். ஹாமிதுடைய மகனிடத்தில் ஜக்கரியா கேட்டார். அவர் பேர் என்ன? மூசா. யாருடைய பேரு? அந்த மகனுடைய பேர். ஃபகால லி இப்னிஹி மூசா, ஜக்கரியா ஹாமிதுடைய மகன் மூசாவிடத்தில் கேட்டார், ஐன அபூக, உன்னுடைய தந்தை எங்கே? வேர் இஸ் யுவர் ஃபாதர்? மூசா பதில் அளித்தார், ذهب الى السوق, அவர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறார், கடைத்தெருவிற்கு சென்றிருக்கிறார். He went to the market. ஜக்கரியா திருப்பி கேட்கிறாரு, அயذهبு, ذهب يذهب, ذهب என்பது ஃபஅல் மாதி, ذهب. முதாரி எப்படி மாறுது பாருங்க, யذهبு, யذهبு, யஃஅலு என்ற வசன் அதே சீகால வந்திருக்கு. ஃபா கலிமாவுக்கு முன்னால முதாரியினுடைய எழுத்துல ஒரு எழுத்து வந்திருக்குது, ஃபதஹா செய்யப்பட்ட நிலைமையில. ஃபா கலிமாவிற்கு சுக்குன் செய்யப்பட்டு லாம் கலிமாவிற்கு தொம்மா செஞ்சிடுவாங்க, தொம்மா கொடுத்துருவாங்க. தஹபல ஃபதஹா வரும், தஹப யஃஅலு யذهبு. நஅம் அயذهبு இல சூகி குல்ல யௌமின், குல்ல யௌமின் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் கடைவீதிக்கு அவர் செல்வாரா?
is he will he go to market every day? Will he go to market every day? மூசா பதில் சொல்றாரு நாம், ஆமாம், எஸ். யத்ஹபு தாயிமன், ஆல்வேஸ். தாயிமன் என்றால் ஆல்வேஸ், எப்போதும் அவர் போவார், அவர் செல்வார். இலசூக்கி பஅத ஸலாத்தில் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு கடை வீதிக்கு எப்போதும் அவர் செல்வார். எஸ், he will go. ذهب என்றால் went, சென்றார் அல்லது சென்றான். யذهபு என்றால் he will go, he is going வைக்கலாம். ஆனா இந்த வாக்கியத்துல he is going அர்த்தம் வைக்க முடியாது. he is going present tense அர்த்தம் வைக்கணுமா இல்ல future tense அர்த்தம் வைக்கணுமா அப்படின்னா நீங்க எந்த இடத்துல அந்த முதாரியான ஃபெயலை எழுதுறீங்களோ அந்த இடத்துக்கு தகுந்தாற் போல் அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அவர் போயிட்டு இருக்கல, எப்போதுமே அவர் போவார். ஆல்வேஸ் he will, அவர் செல்வார். he will go, always he will go to the market after the fajr salah, after the fajr prayer. ஜக்கரியா கேக்குறாங்க மதா யர்ஜிஉ மினஸ் சூகி, மதா when, எப்போது. யர்ஜிஉ மினஸ் சூகி, கடை வீதியிலிருந்து. ரஜஅ யர்ஜிஉ, இங்க பாருங்க ஐன் கலிமாவிற்கு கஸ்ரா வந்திருக்குது. இதற்கு முன்னாடி தஹப யத்ஹபுல எப்படி வந்துச்சு? யஃஅலு என்ற சுயகா வந்துச்சு. யஃஅலு. ரஜஅக்கு வந்து யர்ஜிஉ, ஐன் கலிமாவுக்கு கஸ்ரா செஞ்சிருவாங்க. யர்ஜிஉ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்க பழக பழக இன்ஷா அல்லாஹ் பயிற்சி செய்ய 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 தானா வந்துடும். வெர்பை பொறுத்தளவுல அதிகமாக பயிற்சி செய்யணும். சீகாக்களை படித்தால் மட்டும் காணாது, ஒவ்வொரு சீகாவிலையும் வேறு வேறு ஃபெயல்களை வைத்து நீங்க பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ரஜஅ யர்ஜிஉ, ஐன் கலிமாவிற்கு கஸ்ரா செய்யப்படும். யர்ஜிஉ. யஃஇலு, இந்த இடத்துல யஃஇலு, யர்ஜிஉ. ذهب யஃஅலு, ரஜஅ யர்ஜிஉ. ஸோ 2 பேட்டர்ன் பார்த்துட்டோம். இந்த பாடத்துல ஒரு 4 பேட்டர்ன் பார்ப்போம். முதாரியான இதுல மாதி ذهب யذஹபு, இது ஒரு பேட்டர்ன். ரஜஅ யர்ஜிஉ, இது 2வது பேட்டர்ன். இன்னும் ஒரு 2 பேட்டர்ன் இந்த பாடத்துல நாம இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். மதா யர்ஜிஉ மினஸ் சூகி, கடை வீதியிலிருந்து எப்போது அவர் திரும்பி வருவார்? மூசா பதில் சொல்றாரு யர்ஜிஉ ஃபிஸ் ஸாஅத்தி ஸாபிஅத்தி, 7 மணிக்கு அவர் திரும்பி வருவார். he will return at 7 o'clock. சாதன மணி, ஹவர், 7 o'clock. வ அஹ்யானன், அஹ்யானன்னா சம்டைம்ஸ், சில நேரங்களில். தாயிமன்னா ஆல்வேஸ், அஹ்யானன்னா சம்டைம்ஸ், சில நேரம், எப்போதும் சில நேரம். ஃபிஸ் ஸாஅத்தி ஸாமினா, he will return at 7 o'clock, sometimes at 8 o'clock. சில நேரம் 8 மணிக்கும் வருவார். எப்போதும் 7 மணிக்கு வந்துடுவாரு, சில நேரங்கள்ல 8 மணிக்கு வருவார். யர்ஜிஉ ஃபிஸ் ஸாஅத்தி ஸாபியத்தி வ அஹ்யானன் ஃபிஸ் ஸாஅத்தி ஸாமினத்தி. he will return at 7 o'clock and sometimes at 8 o'clock. 7 மணிக்கு அவர் திரும்புவார், சில நேரங்களில் 8 மணிக்கு அவர் திரும்புவார். ஜக்கரியா கேட்டாரு மாதா யஃஅலு ஃபில் பைத்தி, வீட்டிலே அவர் என்ன செய்வார்? வாட் he will do at home. ஃபி என்பது இன், அட் இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும்? டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம். வாட் he will do at home. மூசா சொல்றாரு அந்த பையன், ஹமீதுடைய பையன். யக்ரஉ ஸுஹுஃப, ஸுஹுஃப் என்றால் பத்திரிகைகள், நியூஸ் பேப்பர்ஸ். யக்ரஉ, கரஅ யக்ரஉ,
قرأ ماضيயான فعل قرأ همزة يقرأ يفعلங்கிற ذهب يذهب same pattern رجع يرجع second pattern அது different pattern فعل يفعل அப்படிங்கிற pattern وزن يقرأ الصحف he will read the newspapers ويسمع الأخبار من الإذاعة ரேடியோவிலிருந்து செய்திகளை خبرனுடைய பன்மை அخبار خبر என்றால் செய்தி இன்ஃபர்மேஷன் முப்ததா خبر அப்படினு சொல்றோம்ல அந்த சப்ஜெக்ட்ட பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறதுனால தான் அது خبر خبر செய்தி நியூஸ் அخبار நியூஸ் பன்மை செய்திகள் ரேடியோவிலிருந்து செய்திகளை கேட்பார் இந்த இது எப்படி இருக்கும்னா இது தேர்ட் pattern நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ذهب يذهب ذهب يذهب يذهب அடுத்து என்ன படிச்சோம் رجع يرجع يرجع இது வந்து எப்படின்னா சமிஅ மாதியான இதுல இது வந்திருக்கும் ஃபஇல يفعل சமிஅ மாதியான இதுல ஐன் கலிமா கஸ்ரா வந்திருக்கும் சமிஅ يسمع ஃபஇல يفعل third pattern முதாரியான ஃபஅல்ல ஐன் கலிமாக்கு ஃபதஹா வரும் ஆனா மாதியான ஃபஅல்ல கஸ்ரா வரும் சமிஅ சமிஅ يسمع third pattern okay ஃபஇல يفعل அப்படிங்கற சீகால வரும் يقرأ الصحف ويسمع الأخبار من الإذاعة he will read the newspaper and he will listen the news from the radio زكريا கேக்குறாரு متى يذهب إلى المصنع مصنع என்றால் தொழிற்சாலை صنع அப்படினா செய்யும் இடம் செய்வது பொருட்களை செய்யும் இடத்துக்கு சனா செய்தான் ஏதோ ஒரு பொருளை செய்தானா சனா மஸ்னானா செய்யும் இடம் தொழிற்சாலை மதா யذهبு இலல் மஸ்னஇ தொழிற்சாலைக்கு அவர் எப்போது செல்வார் ذهب يذهب ذهب يذهب when will he go to the factory மஸ்னா என்றால் factory يذهب في الساعة التاسعة والنصف 9:30 மணி அப்படிங்கறது எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க يذهبu he will go at ساعة التاسعة 9 மணி ونصف மற்றும் அரை நிஸ்ஃப்னா அரை 9:30 மணிக்கு he will go at 9:30 9.5 hours 9:30 மணிக்கு அவர் செல்வார் எங்க மஸ்னா தொழிற்சாலைக்கு ஜக்கரியா கேக்குறாங்க ومتى يرجع من هناك رجع يرجع متى எப்போது يرجع رجع திரும்பி வருவார் من هناك அங்கிருந்து எப்போது திரும்பி வருவார் when will he return from there Musa replied يرجع في الساعة الواحدة والنصف அவர் திரும்பி வருவார் 1 மணி மற்றும் அரை மணி அப்படினா 1:30 மணிக்கு திரும்பி வருவார் அவு சானியதி அல்லது 2 மணிக்கு சானியா என்றால் 2 மணிக்கு 1:30 மணிக்கு வருவார் அல்லது அவு என்பது அல்லது 2 மணிக்கு திரும்பி வருவார் he will return at 1:30 or 2 o'clock زكريا أيذهب إلى المصنع مرة أخرى மர்ரத்தன் அப்படினா டைம் உக்ரானா another time one more time ayadhhabu hamza harful istifham yadhhabu ila al-masna'i marratan ukhra ba'da adh-dhuhri துஹருக்கு பிறகு ஏனா 1:30 மணி 2 மணிங்கிறது மதிய நேரத்திற்கு பிறகு துஹர் மதிய நேரத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு முறை மர்ரத்தன் அப்படினா டைம் முறை உஹ்ரானா
மற்றொரு மீண்டும் ஒரு முறை தொழிற்சாலைக்கு அவர் செல்வாரா? Will he go to the factory once again after noon? After noon. துஹரம்னா நூன் 2 மணி 1:30 மணிக்கு வந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் திருப்பி போவாரா? மூசா சொல்றாங்க லா, நோ, இல்ல. லா யத்ஹபு. இப்போ தஹபவுக்கு நஃபி எப்படி வரும்? தஹப அவன் சென்றான், செல்லவில்லை அப்படின்னா என்ன செய்யணும்? மா. அப்ப யத்ஹபு என்றால் அவன் செல்வான். யத்ஹபு என்றால் யத்ஹபு என்றால் அவன் செல்வான். அவன் செல்ல மாட்டான் என்பதற்கு லா இணைப்பார்கள். எப்படி மாதுயான ஃபெல்ல மா நஃபீக்கு உபயோகிக்கின்றோமோ, செல்ல மாட்டான் என்பதற்கு லா உபயோகிக்க வேண்டும். லா யத்ஹபு, இல்ல அவர் செல்ல மாட்டார். பாத துஹரி, மதியத்திற்கு பிறகு அவர் செல்ல மாட்டார். நோ, he will not go after noon. யஜ்லிசு, ஜலச யஜ்லிசு. சமிய யஸ்மோ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஜலச யஜ்லிசு, ஜலச யஜ்லிசு 4வது பர்டன் நினைக்கிறேன். ரஜா யர்ஜிஉ இல்ல, செகண்ட் பர்டன்ல வந்துரும். ரஜா யர்ஜிஉ தானே. ஜலச யஜ்லிசு, ஜலசனா he sat, உட்கார்ந்தார். யஜ்லிசு he will sit, உட்காருவார் அல்லது உட்காருகிறார். he is sitting. இந்த இடத்துல ஃபியூச்சர் டென்ஸனுடைய அர்த்தம் தான் பொருத்தமாக இருக்கும் என்பதால் ஃபியூச்சர் டென்ஸனுடைய அர்த்தம் தான், வருங்காலத்தினுடைய அர்த்தம் தான் வைக்க வேண்டும். நிகழ்காலத்தினுடைய அர்த்தம் வச்சா இந்த இடத்துல இந்த வாக்கியத்திற்கு சரிப்பட்டு வராது. யஜ்லிசு ஹுனா ஃபி மக்தபிஹி, அவருடைய மேஜையில் அங்கே உட்காருவாரு. பாத சலாத்தில் அஸ்ரி, அஸ்ருடைய தொழுகைக்கு பிறகு அவருடைய மேஜையில் அங்கே உட்காருவார், இங்கே உட்காருவாரு. மூசா லா யத்ஹபு பாத துஹரி யஜ்லிசு ஹுனா ஃபி மக்தபிஹி பாத சலாத்தில் அஸ்ரி, அசர் தொழுகைக்கு பிறகு அவருடைய மேஜையிலே இங்கே உட்காருவார். No, he will not go after noon. He will sit. Jalasa yajlisu. He will sit here at his desk after asr prayer. இப்போ ஜக்கரியா கேட்கிறாரு, கம் ஆமிலன் யஅமலு, கம் ஆமிலன் யஅமலு ஃபி மஸ்னஇக்கும், உங்களுடைய தொழிற்சாலையில். ஆமில் என்றால் வேலையாட்கள், யஅமலு வேலை செய்கிறார்கள். கம் எத்தனை, எத்தனை வேலையாட்கள் வேலை செய்கிறார்கள். உங்களுடைய தொழிற்சாலையில் எத்தனை வேலையாட்கள் வேலை செய்கிறார்கள். How many workers working in your factory? How many workers working in your factory? Musa, மஸ்னஉனா லைஸ பி கபீரின், எங்களுடைய தொழிற்சாலை லைஸ பி கபீரின், ரொம்ப பெருசு கிடையாது. பெரிதாக கொண்டு இல்லை, பெரியதை கொண்டு இல்லைன்னா ரொம்ப பெருசு கிடையாது. Our factory is not big. யஅமலு ஃபீஹி, அதிலே வேலை செய்கிறார்கள். 125 ஆமிலன். 100 அப்படின்னா 100, 5 என்றால் 5, 20 என்றால் 20. அப்போ 100, 20, 5. இது எப்படி படிப்பீங்க? 125. எப்படி படிக்கணும்? 125. 125. 125. 125 ஆமிலன். ஆமிலன்னா ஒர்க்கர்ஸ்.
முஹந்திசானி 2 engineers, 2 பொறியாளர்கள். 125 தொழிலாளர்கள் மற்றும் 2 பொறியாளர்கள் அதிலே வேலை செய்கிறார்கள். 125 workers and 2 engineers working in it. Zakaria கேக்குறார். அஸ்ஸாத்துல் ஆன அத்தாசிஉ இல்லா ருபுஅன். அஸ்ஸாத்துல் ஆன தற்போது மணி, தாசிஉ என்ன 9 மணி, 9வது மணி அப்படின்னா 9 மணி. இல்லா ருபுஅன்னா, ருபு என்றால் ராபியனுடையது, ருபுனா கால் பங்கு, கால் மணி நேரத்தை தவிர. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க 10 minutes to 5 அப்படிம்பாங்க. அப்பனா 4:50, 5 ஆகிறதுக்கு 10 நிமிஷம் இருக்குது. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க? 5 ஆகிறதுக்கு 10 நிமிஷம் இருக்கிறதுக்கு எப்படி சொல்லுவாங்க? 10 minutes to 5 அப்படின்னா 4:50 தான். ஆனா 5 ஆகிறதுக்கு 10 நிமிஷம் இருக்கு. அதே மாதிரி இங்க 9ஆவதற்கு கால் மணி நேரம் இருக்கின்றது. தவிர என்றுதான் அர்த்தம் வரும். அப்போ குவார்டர் 15 minutes to 9, 8:45 மணி. வமா ரஜா அபூக, உங்களுடைய தந்தை இன்னும் திரும்பி வரலையே. ஏன்னா ஆரம்பத்தில் அவர் என்ன சொன்னாரு? எத்தனை மணிக்கு வருவாருன்னு சொன்னாரு? இதுல இருந்து மதா எர்ஜிஓ மினசூக்கி அவர் சொன்னாரு 7 மணிக்கு வருவாரு. சம்டைம்ஸ் சமானியா 8 மணிக்கு வருவார்ல. இப்ப மணி 8:45 ஆயிடுச்ச. 8:45 எப்படி சொல்றாங்க? 9 மணி காமணி நேரம் இருக்குது. 9 மணிக்கு காமணி நேரத்தை தவிர அப்படின்னா 9 மணிக்கு காமணி நேரம் இருக்கு. 15 minutes to 9 o'clock. ஆங்கிலத்தில் சரியா வரும். தமிழ்ல அப்படி பயன்படுத்த மாட்டோம், ஆங்கிலத்தில் பயன்படுத்துவாங்க. 15 minutes to 9 அப்படின்னா 8:45. 9 மணி ஆகுவதற்கு கால் மணி நேரம் இருக்கின்றது. கால் மணி நேரத்தை தவிர அப்படின்னா கால் மணி நேரம் இருக்கின்றது. 8:45 ஆயிடுச்ச. வமா ரஜா அபூக, ஆனா இன்னும் உங்களுடைய அப்பா திரும்பி வரலையே, உங்களுடைய தந்தையார் திரும்பி வரவில்லை. The time is now 8:45 and your father is not returned. மூசா லஅல்லஹு, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். லஅல்லக்கு 2 அர்த்தம் வரும். I hope, I afraid. லஅல்லஹு யர்ஜிஉல் யௌம முத்தஅখিরাன். முத்தஅখিরাன் அப்படின்னா லேட்டா வருவாரு அப்படின்னு அர்த்தம். தாமதமாக, இன்று அவர் தாமதமாக திரும்புவார் என்று நான் அஞ்சுகிறேன். I am afraid he will return today late. முத்தஅখিরাன் அப்படின்னா லேட். இதோட பாட முடியுது தமாரின். ஒரு தடவை அரபியை மட்டும் சேர்ந்து படிக்கலாமா? சேர்ந்தே சத்தமா படிங்க இன்ஷா அல்லாஹ். الدرس العاشر. ذهب زكريا لزيارة حامد بعد صلاة الفجر ولكنه ما وجد في البيت فقال لابنه موسى أين أبوك؟ موسى ذهب إلى السوق. أيذهب إلى السوق كل يوم؟ موسى نعم، يذهب دائما إلى السوق بعد صلاة الفجر. زكريا متى يرجع من السوق؟ موسى يرجع في الساعة 7 وأحيانا في الساعة 8. زكريا ماذا يفعل في البيت؟ موسى يقرأ الصحف ويسمع الأخبار من الإذاعة. زكريا متى يذهب إلى المصنع؟ موسى يذهب في الساعة 9:30. زكريا ومتى يرجع من هناك؟ ومتى يرجع من هناك؟ موسى يرجع في الساعة 1:20 أو 2:00.
زكريا أيذهب إلى المصنع مرة أخرى بعد الظهر؟ موسى لا، لا يذهب بعد الظهر، يجلس هنا في مكتبه بعد صلاة العصر. زكريا كم عاملا يعمل في مصنعكم؟ في حرف الجر، مصنعي اسم المجرور مضاف، كم مضاف إليه. موسى مصنعنا ليس بكبير، يعمل فيه 125 عاملا ومهندسان. زكريا الساعة الآن 9:00 إلا ربعا. وما رجع أبوك؟ موسى لعله يرجع اليوم متأخرا. تمارين exercises أجب عن الأسئلة الآتية. பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி. Answer the following questions. முதலாவது கொஸ்டின், லிசியாரத்தி மன், யாருடைய சந்திப்பிற்காக ذهب زكريا, ஜக்கரியா சென்றார். To meet whom Zakaria went. மத்தா ذهب, when did he went, எப்போது அவர் சென்றார். ஐன يذهب ஹாமிதுன் بعد صلاة الفجر, ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ஹாமித் எங்கே செல்வார். Where Hamid will go after the Fajr prayer. மத்தா யர்ஜிஉ மின ஸூகி, கடைத்தெருவிலிருந்து எப்போது திரும்புவார். When will he return after from the market. மாதா யஃஅலு ஃபில் பைத்தி, வீட்டிலே அவர் என்ன செய்வார். What will he do at home. மத்தா யذهب إلى المصنع, தொழிற்சாலைக்கு எப்போது செல்வார். When will he go to the factory. கம் ஆமிலன் يعمل في مصنعه, அவருடைய தொழிற்சாலையில் எத்தனை வேலையாட்கள் வேலை செய்கிறார்கள். How many workers working in his factory. கம் முஹந்திசன் يعمل في مصنعه, அவருடைய தொழிற்சாலையில் எத்தனை பொறியாளர்கள் வேலை செய்கிறார்கள். How many engineers working in his factory. இரண்டாவது, சஹி மாயலி, பின்வரக்கூடிய ஒன்றை நீ சரிப்படுத்து. ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அந்த இடத்துல என்ன செய்யணும், சரிப்படுத்தணும். ஹாமிதுன் இப்னு மூசா, ஹாமிது வந்து மூசாவுடைய மகன், அப்படியே இருக்குது. மூசா தான் இப்னு ஹாமித். அப்ப இதை நீங்க சரிப்படுத்தணும். அர்த்தத்துல தவறாக இருக்குது, நீங்க கரெக்டா என்ன செய்யணும், இந்த பாடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தணும். யذهب ஹாமிதுன் இல ஸூகி அஹ்யானன், இது சரியான்னு பாருங்க. அஹ்யானனா தாயிமனா, யோசிங்க. மேல என்ன படிச்சிருக்கிறீங்கன்ட்டு ரெஃபர் பண்ணிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுல என்ன தப்பு இருக்குங்கிறத சரிப்படுத்துங்க. இதுல அர்த்தத்துல தப்பு இருக்குது, அந்த அர்த்தங்களை சரியான வார்த்தையை கொண்டு சரிப்படுத்துங்க. சில நேரங்களில் கடை வீதிக்கு ஹாமித் செல்வார். ஹாமித் வில் கோ டு மார்க்கெட் சம்டைம்ஸ், இல்ல தாயிமன். யذهب ஹாமிதுன் இலல் மஸ்னஇ ஃபி ஸாஅத்தி ஸாமினதி வன்னிஸ்ஃப், 8:30 மணிக்கு தொழிற்சாலைக்கு ஹாமித் செல்வார். ஹாமித் வில் கோ டு ஃபேக்டரி அட் 8:30. சரியா? சரியில்லைன்னா எத்தனை மணிக்கு போவார் அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணுங்க. யذهب ஹாமிதுன் இலல் மஸ்னஇ பாத ஸலாத்தி ظஹரி ஐதன், ஹாமித் தொழிற்சாலைக்கு லுஹர் தொழுகைக்கு பிறகும் செல்வார். அப்ப என்ன செய்யணும், செல்ல மாட்டார். லுஹர் தொழுகைக்கு அப்புறம் போக மாட்டார் அப்படின்னு தான் நினைச்சு செல்ல மாட்டார் அப்படின்ட்டு நீங்க கரெக்ட் பண்ணணும். ஹாமித் வில் கோ டு த ஃபேக்டரி ஆஃப்டர் த லுஹர் பிரேயர் ஆல்சோ. யஜ்லிசு ஃபில் பைத்தி பாத ஸலாத்தில் அஸ்ரி, அஸ்ர் தொழுகைக்கு பிறகு வீட்டிலே அவர் உட்காருவார். He will sit at home after the asr prayer. மஸ்னஉ ஹாமிதின் கபீருன், ஹாமிதுடைய தொழிற்சாலை பெரியது. Hamid's factory is big. ஆக இது எல்லாத்தையும் நீங்க கரெக்ட் பண்ணணும். மூன்றாவது, தஅம்மலில்
அம்சிலத்தல் ஆத்தியத்தை பின்வரக்கூடிய உதாரணங்களை சிந்தி. மைண்ட் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள். இதுல மாதி முதாரி இரண்டும் கொடுக்கப்பட்டிருக்குது. மாதி என்றால் கடந்த காலம், பாஸ்ட் டென்ஸ். முதாரியா, முதாரியா கடைசி வந்து ஐன் வந்து இருக்குது. முதாரி முதாரின்னு என்ன செய்யக்கூடாது, யாவை உபயோகப்படுத்தக்கூடாது. முதாரி முதாரியா ஐன். முதாரியா என்பது ஃபியூச்சர் டென்ஸுக்கும் சொல்லலாம், பிரசன்ட் டென்ஸுக்கும் சொல்லலாம், வருங்காலத்திற்கும் சொல்லலாம், நிகழ்காலத்திற்கும் சொல்லலாம். அரபில தனித்தனி இது கிடையாது இந்த ரெண்டுக்கும். ஏவல் வினை பின்னாடி வரும். ذهب علي إلى المدرسة أمس. நேற்று அலி மதரசாவிற்கு சென்றார், பள்ளிக்கூடத்திற்கு சென்றார். அலி went to school yesterday. past tense. future tense எப்படி வருது? يذهب علي إلى المدرسة كل يوم. ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்திற்கு அலி செல்வார். அலி will go to the school every day. ذهب يذهب. யா வந்து ஹர்ஃபுல் முதாரஅதி, முதாரியினுடைய எழுத்து. கரஅ இஸ்மாயிலுல் குர்ஆன. இஸ்மாயில் குர்ஆனை ஓதினார், படித்தார். இஸ்மாயில் read the குர்ஆன். அதனுடைய முதாரியா எப்படி இருக்கு பாருங்க. யக்ரஉ இஸ்மாயிலுல் குர்ஆன பஅத ஸலாத்தில் ஃபஜ்ரி குல்ல யௌமின். ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு குர்ஆனை இஸ்மாயில் ஓதுவார். Ismail will read the Quran after the Fajr prayer every day. Ghasala yaghsilu. Fa'ala yaf'iluங்கிற வசனம். Ghasala rajulu sayyaratahu. தன்னுடைய காரை அந்த மனிதர் கழுவினார். The man washed his car. மாதியான ஃபஅல். முதாரி எப்படி வருது பாருங்க. யக்சிலு. யக்சிலு ரஜுலு சய்யாரத்தஹு குல்ல உஸ்பூஇன். உஸ்பூ என்றால் வீக். குல்ல யௌமின்னா எவ்ரி டே, எவ்ரி வீக். ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய வாகனத்தை இந்த மனிதர் கழுவுவார். The man will wash his car every week. நான்காவது பாருங்க. தஅம்மலில் அம்சிலத வக்து முதாரிஅல் அஃவாலில் ஆத்தியதி. பின்வரக்கூடிய ஃபஅல்களுடைய முதாரியை எழுது. மாதியான ஃபஅல்கள் கொடுத்திருக்கிறாங்க, முதாரியான ஃபஅலை எழுத வேண்டும். தஅம்மல், உதாரணத்தை படி. மைண்ட் த எக்ஸாம்பிள், தென் ரைட் த முதாரி, ஃபியூச்சர் டென்ஸ் வெர்ப் ஃபார் த மாதி. இங்க பாருங்க 4 பேட்டர்ன் இருக்கு பாருங்க. முதல் பேட்டர்ன் பாருங்க, கதப யக்துபு. இது எப்படி வரும்னா கதப யக்துபு. ஃபஅல யஃஉலு. ஐன் கலிமாக்கு தம்மா வரும். யக்துபு. ஜலஸ, இது ஜலஸ. ஜலஸ யஜ்லிசு. ஃபஅல யஃஇலு. ذهب يذهب. فعل يفعل. سمع يسمع. سمع يسمع. فعل يفعل. ஆக 4 பேட்டர்ன்ல வந்திருக்குது. இதுல ஐன் கலிமா முதாரியில ஐன் கலிமாக்கு தம்மா வந்திருக்குது. இதுல முதாரியில ஐன் கலிமாக்கு கஸ்ரா வந்திருக்குது. இந்த இதுல ذهب يذهب சாதாரணமாக வந்திருக்குது. இதுல மாதியில ஐன் கலிமாக்கு தம்மா வந்திருக்குது. அப்போ கதப யக்துபு அப்படிங்கிற பேட்டர்ன்ல இருக்கிறது தான் இந்த தஹல ஹரஜ சஜத. ஜலச யஜ்லிஸ்ல உள்ளது கஸல ரஜஅ நஸல. அப்ப இதே பேட்டர்ன்ல நீங்க இந்த ஃபஅல் எல்லாம் சர்வ் செய்யணும். அப்ப இப்படி பயிற்சி செய்யும் பொழுதுதான் எந்த ஃபஅலுக்கு முதாரி எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். தஹல கதப யக்துபு. தஹல யதுகுலு யஃஉலுங்கிற பேட்டர்ன்ல வரணும். ஹரஜ யஹ்ருஜு. சஜத யஸ்ஜுது. ஜலச யஜ்லிசு அப்படின்னா ஃபஅல யஃஇலு அப்படிங்கிற பேட்டர்ன். அப்படின்னா கஸல யக்ஸிலு. ரஜஅ யர்ஜிஉ. நஸல யன்ஸிலு. ذهب يذهب. ஃபஅல யஃஅலு பேட்டர்ன். ஆக 4 பேட்டர்ன் படிச்சிருக்கோம். மொத்தம் 6 பேட்டர்ன் இருக்குது. இதே மாதிரி மாதி முதாரி எப்படி மாறி மாறி வருது அப்படிங்கறத 6 பேட்டர்ன்ல 4 பேட்டர்ன் நம்ம இந்த இதுல படிக்கிறோம். ஃபஅல யஃஅலு. ரகஅ யர்கஉ. ரஃபஅ யர்ஃபஉ. ஃபஅல யஃஅலு. இது வந்து ஃபஇல யஃஅலு. ஐன் மாதியில ஐன் கலிமாவுக்கு கஸ்ரா வரும். ஃபஇல யஃஅலுங்கிற பேட்டர்ன்.
ஃபஹிம யஃப்ஹமு, லஇப யலஅபு, ஹஃபித யஹ்ஃபது. தயவு செய்து இந்த இதை வந்து எழுதி அர்த்தத்துடன் எழுதி பயிற்சி செய்யுங்க, மனனம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்க. அது மாதிரி அக்கலை இந்த பேட்டர்ன்ல வரும், ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்ல வரும் அக்கலை கத்தலை. செகண்ட் பேட்டர்ன்ல கசர தரப வரும். தேர்ட் பேட்டர்ன்ல சஅல ஃபதஹ வரும். இந்த ஃபோர்த் பேட்டர்ன்ல ஷரிப ரகிப அப்படிங்கிறது வரும். இன்ஷா அல்லாஹ் பயிற்சி செய்து பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.